அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய சித்திரகுப்தர் அவதரித்த சித்ரா பௌர்ணமி சிறப்புகளையும், சித்ரா பௌர்ணமி எப்ப வருது, என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு திதிகளுக்குமே எப்பவுமே ஒரு சிறப்பு, ஒரு மகத்துவம் இருக்கதான் செய்யுது. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இதெல்லாம் நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப மாசியோட அந்த மக நட்சத்திரம் அந்த பௌர்ணமியும் சேரும்போது மாசி மகமா வருது. அதே மாதிரி ஐப்பசி பௌர்ணமி சேரும்போது அன்னாபிஷேகமா ஜொலிக்குது. சோ இந்த மாதிரி நம்ம இறைவனுக்கு உரிய ஒரு அற்புதமான ரெண்டு திதிகள்ல நாளைக்கு நமக்கு வரக்கூடியது சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதத்துல வர பௌர்ணமி அப்படிங்கறதுனால இதுக்கு சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற பேரும் இருக்கு. சித்திரகுப்தர் அவதரித்தனாலும் இந்த பேர் வந்திருக்கலாம். சோ இதனுடைய சிறப்புகள் என்ன, இதுக்கான மகத்துவம் என்ன, இந்த நேரத்தில் நம்ம என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம், எப்படி எளிமையா வழிபாடு செய்யலாம், எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் நம்மளுடைய நம்பிக்கையை மட்டும் வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பௌர்ணமி திதி எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்திரலாம். வியாழக்கிழமை, அதாவது 30/4/2026 இன்னைக்கு 9:51 இருந்து இரவு 9:51 இருந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்துல 1/5/2026 நமக்கு 11/7 வரைக்குமே பௌர்ணமி திதி இரவு வரைக்குமே இருக்கு. நாளைக்கு அதிகாலையிலிருந்து 11 மணி வரைக்குமே நம்ம பௌர்ணமி திதியை வழிபாடு செய்யலாம். ஒண்ணுமே தவறு கிடையாது. இந்த நேரத்துல நம்ம யாரை நினைச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, நாளைக்கு நம்ம எல்லாரையுமே நினைச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புத நாளா அமைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மங்களகரமான வாரம். இந்த வாரத்துல நம்ம காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துற விளக்குக்கும் சரி, சுக்கிரஹோரையில சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயர் நினைச்சு ஏத்துற அந்த 6 to 7 அந்த தீபத்துக்கும் சரி, அதே மாதிரி மதியம் 1 to 2 இரவு 8 to 9 எந்த நேரத்துல நீங்க சுக்கிரஹோரை பூஜை செய்தாலும் அதற்கான பலன் அதிகமா இருக்கும். இந்த சுக்கிரஹோரை நேரத்துல நம்ம செய்யற பூஜைகள், நம்ம சேமிக்கிற பணங்கள் பாத்தீங்கன்னா பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை பத்தின வீடியோஸ் எல்லாமே நான் நிறைய கொடுத்துட்டு இருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் கூட பண்ணியிருக்கீங்க. சோ என்னுடைய மேஜிக் பாக்ஸ்ல நான் சுக்கிரஹோரையில இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வெள்ளிக்கிழமை காலையில எடுத்து வைக்கிறதுனால எனக்கு அந்த பணம் பெருகின விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். சோ அதை பார்க்காதவங்க ஆன்மீகம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வீடியோக்கு எண்ட்லயும் நான் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. சோ இந்த சுக்கிரஹோரை, மங்களவாரம், பிரம்ம முகூர்த்த பூஜை இது எல்லாம் பண்றதுக்கு ஒரு உகந்த நாளா இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அதாவது வியாழக்கிழமை நைட்டு கிரிவலம் போவாங்க. பௌர்ணமியில வியாழக்கிழமை இரவு நேரம் குபேர நேரம் சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நம்ம லட்சுமி குபேர பூஜை செய்யறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இரவு நேரத்துல நம்ம கிரிவலம் போயிட்டு நாளைக்கு அதிகாலையில நம்ம நமச்சிவாயனை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். வெள்ளிக்கிழமையில நமக்கு அரசு விடுமுறையும் வருது. எல்லோருக்கும் விடுமுறை இருக்கும், எல்லோரும் வீட்டுல இருப்போம், சந்தோஷமா சாமி கும்பிடலாம். நம்மளால திருவண்ணாமலை போய் கிரிவலம் செய்ய முடியாட்டியும் பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு நம்மளால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அங்க இருக்கிற சிவபெருமான நம்ம 3 முறை வலம் நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சாலுமே நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி நாளைக்கு சித்திரகுப்தர் அவதரிச்ச நாள்னு சொன்னேன் பாத்தீங்களா. சித்திரகுப்தர் யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய ஒரு கணக்காளர், யமதர்மருடைய ஒரு கணக்காளர்னே சொல்லலாம். அவர் தான் சொல்லதான் யமதர்மர் நம்மளுடைய உயிரை எடுக்கிறதுக்கு அவருக்கு அந்த நேரம் வரும். சோ அப்படிப்பட்ட ஒரு பாவ கணக்கை எழுதுறவர், புண்ணிய கணக்கை எழுதுறவர் எவ்வளவு ஒரு சுத்தமானவரா இருப்பாரு, ஒரு தூய்மையின் அடையாளமா இருப்பாரு. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பொறுப்பை அவர்கிட்ட போய் கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு தூய்மையானவர் பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் அவருக்கு நம்ம சர்க்கரை பொங்கல் வச்சு இல்ல அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு அவருக்கு படைச்சாலுமே அவருடைய கடமை என்ன அப்படின்னா, ஆண்டவன் அவருக்கு கொடுத்த வேலை என்னவோ அதை கரெக்டா செய்யறவர் தான் சித்திரகுப்தர், நேர்மையின் அடையாளம். ஏன்னா ஒருத்தவங்களோட பாவத்தையும் புண்ணியத்தையும் கரெக்டா ஒருத்தவங்க எழுதி கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு கரெக்டா இருப்பாங்க. இந்த ரமணா படத்துல சொல்லுவாங்க இல்லையா, லஞ்சமே வாங்க ஒரு ஆபீஸ்ல லஞ்சம் கொடுக்கறவங்கள கண்டுபிடிச்சு ஒருத்தன் சொல்றான்னா அவன் யாரா இருப்பான், கண்டிப்பா லஞ்சம் வாங்காதவனதான் இருப்பான்னு சொல்லி ரமணா படத்துல ஒரு டைலாக் வரும், மாஸ் டைலாக் அது. அதே மாதிரிதான் கடவுள்கிட்டையும். கடவுள் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி மனுஷங்க கிடையாது. நேரத்துக்கு வந்த மாதிரி நாக்க மாத்தி வச்சுக்கிறது, நாக்க மாத்தி பேசுறது, சொற்களை லாபகமா மாத்துறதுலாம் தப்புன்னா தப்பு, சரின்னா சரி. அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கும், மற்றவங்கள்ட்ட எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அவர் கடவுளே படைச்ச ஒரு அம்சம் தான் பாத்தீங்கன்னா சித்திரகுப்தர் அப்படிங்கிறது. அதுவும் பாருங்க, சித்திரா பௌர்ணமி திதியில அவங்கள உருவாக்கி இருக்காரு. அப்படி ஒரு பிரகாசமான ஒரு நாள்ல மனசை தெளிவா வச்சுக்கணும், எந்த ஒரு குழப்பத்திலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திதியில படைச்சிருப்பாரோ என்னமோ தெரியல.
சித்திரகுப்தர் நம்ம வந்து பாவ கணக்குகளை, அதாவது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்துல வந்து நல்லா இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப வந்து வாழ்க்கை நல்லாதானே இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய அந்த பாவ புண்ணிய கணக்கு தான். சோ இதை வந்து நம்ம நல்லா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு போய் நம்ம லஞ்சம்லாம் கொடுக்க தேவையில்ல. நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு கொஞ்சமா வருந்தணும். அதை நினைச்சு கடவுள்கிட்ட போய் இனிமே இந்த மாதிரி பாவங்கள் நான் செய்யக்கூடாது, இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு புது மனுஷனா வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்து ஒரு விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நீங்க பண்ணாம சித்திரகுப்தருக்கு வந்து ஏடும் எழுத்தாணியும் பிடிக்கும்னு சொல்லி அதை வச்சுக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சர்க்கரை பொங்கல் பிடிக்கும், சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்க படைச்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா சித்திரகுப்தருக்கு அது வந்து ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவர் நேர்மையினுடைய அம்சம். அதனாலதான் அவர்கிட்ட வந்து அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து வழிபாடு செய்யறதுங்கிறது வேற, நம்மள மாதிரி சராசரி மனுஷங்க. ஆனா சில பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சாமி கும்பிடுறதையும் சங்கடப்படுத்துறதையும் வேற வேற நினைச்சுக்கிறாங்க. சோ சாமி கும்பிடுறது அப்படிங்கிறதே நம்ம வந்து மத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, மத்தவங்க மனசை நோக்கிற மாதிரி நடந்துக்க கூடாது, மத்தவங்களை அழுவ வைக்க கூடாது, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, மனசு வந்து தூய்மையா இருக்கணும் தான் நம்ம வழிபாடே செய்யறோம். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு அந்த நாள்ல மட்டும் விளக்குகளை வந்து ஏற்றி வச்சுட்டு நல்லபடியா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுருவாங்க. சாயங்காலம் உட்காந்து அடுத்த வீட்லயோ பக்கத்து வீட்லயோ இல்ல எழுத்து வீட்லயோ உட்காந்து புறணி பேசிக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டு, மாமியார் வந்து மருமகளை குறை சொல்றது, மருமக வந்து மாமியாரை குறை சொல்றது, அதே மாதிரி நாத்தனார் வந்து அண்ணன் பொண்டாட்டியோ தம்பி பொண்டாட்டியோ வந்து குறை சொல்றது, அண்ணங்க வந்து நாத்தனாரை வந்து குறை சொல்றது, இந்த மாதிரி வந்து ஃபேமிலியில இஷ்யூஸ் போகலாம். இல்ல வேலை செய்யற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பொறாமப்பட்டு பாலிடிக்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு பெரிய பிரச்சனையாக்கி சண்டை போடுறது, இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க மனசை வந்து எப்படிலாம் கஷ்டப்படுத்தலாம் சில பேர் வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாவம். சில பேர் வந்து கோவத்துல வந்து பேசினாலுமே அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் சரி பரவாயில்ல போன் மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனா சில பேர் வஞ்சகம் வச்சு பேசி அவங்களை எப்படிலாம் வந்து நோகடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க. அவங்க கண் திருஷ்டிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடு வந்து வளர முடியாம அவங்க நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும். சோ இந்த மாதிரி வந்து ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் இருந்தா நம்ம என்ன விளக்கு ஏத்தினாலும், எத்தனை பௌர்ணமியில வந்து நம்ம கிரிவலம் போனாலும், எத்தனை பௌர்ணமி நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க உண்மையாலுமே சிவபக்தர் அப்படின்னா சிவபெருமான் எப்படி இருக்காரோ எதையுமே எதிர்பார்க்காம கஷ்டம்னா வந்து பாத்தீங்கன்னா ஓடி போய் உதவுற ஒரு கடவுள் நீங்க நம்புறீங்க. அப்ப நீங்க அவரோட பக்தரா இருக்கும் போது நீங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னா சிவபெருமான் எதிர்பார்ப்பாரு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து வழிபாடுல தொடங்குங்க. நீங்க வந்து நெய்வேத்தியமா என்ன வேணா வைக்கலாம். இப்ப காலையில மகாலட்சுமிக்கு டைமண்ட் கல்கண்டு வச்சு நீங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்க சாயங்காலமா ஒரு 6 மணி போல விளக்கேற்றலாம். அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி திதி, அதுவும் சித்திரா பௌர்ணமிங்கிறனால நீங்க லட்சுமி குபேர பூஜை அப்படிங்கிறதும் செய்யலாம். அதோட மட்டும் இல்லாம சிவபெருமான் வழிபாடு செய்யலாம். அபிஷேகத்துக்கு போய் நீங்க வந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். கிரிவலம் வந்து பண்றவங்க பண்ணலாம். இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புத நாள் அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாமே வந்து செய்யலாம். அதே மாதிரி தான தர்மங்கள் பண்றது, தயிர் சாதம் கொடுக்கறது, அதே மாதிரி நீர் ஒரு பானகம் கொடுக்கறது, வெயில்ல வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ உங்களுடைய பாவங்கள் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுங்க. நம்ம ஏதாவது யாருக்காவது துரோகம் பண்ணிருக்கோமா, யார மனசே கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கோம் அப்படின்னா அவங்க கிட்ட சாரி கேட்க முடியாட்டியும் மனசுக்குள்ளேயே வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனிமே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, யார் மனசையும் நோகடிக்க கூடாது, அவங்க வந்து நமக்கு நல்லதுதான் பண்ணியிருப்பாங்க ஆனா நம்ம தான் வந்து அவங்களை புரிஞ்சுக்காம பேசுறோம் அப்படின்னு வந்து நீங்க மனசார வந்து மன்னிப்பு கேட்டா கூட அந்த சித்திரகுப்தருடைய எழுத்தாணியை வச்சு பாவ கணக்குல மைனஸ் ஆகுது, ஒரு மார்க்காவது மைனஸ் பண்ணுவாரு. சோ அந்த வேலையை நம்ம பாக்குறதுதான் பார்க்கணுமே தவிர சும்மா வந்து விளக்கேற்றணும், ஊதுபத்தி சாம்பிராணி காமிச்சோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்கள் பண்றதுக்காக தான் முன்னோர்கள் இந்த மாதிரி செய்யறாங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம், சந்தோஷமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நிலா சோறு சாப்பிடுங்க எல்லாருமே. எப்பவுமே வந்து வீட்டுக்குள்ள டைனிங் டேபிள்ல உட்காரோம், இல்ல கீழே உட்காந்து சாப்பிடுறோம், ஏதோ ஒருத்தர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் சாப்பிடுவோம், ஒன்னா உட்காந்து சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் லீவு தான், வீட்டுல உட்காந்து இருப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து நிலா சோறு மாடியிலயோ இல்ல வந்து வெளியிலயோ வந்து உங்களுக்கு இடம் இருக்கு, வறண்டால இடம் இருக்குன்னா நிலாவை பார்த்துக்கிட்டு எல்லாரும் வந்து அந்த சாப்பாடு வந்து பிசைஞ்சு அம்மா வந்து உருண்டை பிடிச்சு கொடுப்பாங்க. அப்பெல்லாம் அந்த மாதிரி கரண்ட் எல்லாம் நின்று போனா அந்த மாதிரிலாம் செய்வாங்க. 90s கிட்ஸ்லாம் அந்த சாப்பாடு வந்து ஒரு அமிர்த மாதிரி காய் குழம்பு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சு கொடுத்து அதை சாப்பிட்டோம்னா அது வந்து அமிர்தத்தை விட மேலானது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து நீங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து அந்த பௌர்ணமி நில ஒளியில சந்தோஷமா வந்து உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுங்க. ஒரு வேளை உணவாச்சும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். நாங்க வந்து வருஷம் வருஷம் வந்து மொட்டை மாடியில உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் செய்யலான் இருக்கோம்.
ஸோ இதுல மாதவிடாயா இருக்கவங்க பூஜை பண்ண முடியாது. ஆனா நிலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தரிசனம் செய்ய தரக்கூடிய ஒரு கடவுள். அதனால நீங்க பூஜை பண்ண முடியாட்டியும் வீட்டுல யாராவது இருந்தா விளக்கேற்ற சொல்லுங்க. விளக்கேற்றிட்டு சாயங்காலமா இந்த மாதிரி நிலா ஒளியில உட்காந்து சாப்பிடுங்க. நைட் டின்னர் வந்து மூன் டின்னரா வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ஹாப்பியான ஒரு டேவா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப வந்து இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா மழை பொழியணும். நிறைய வெயில் அடிக்குது. வெயில்னால நிறைய வெளியில வேலை செய்யறவங்க, வெட்ட வெளியில கட்டட வேலை செய்யறவங்க, இந்த பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருக்கவங்க, அப்புறம் வந்து ஒன்றும் ஆதரவா இல்லாம பிளாட்ஃபார்ம்ல குடியிருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிலோட தாக்கம் இன்னுமே அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வெயில் வந்து தாக்கம் குறைஞ்சு மழை வந்து நல்லபடியா பொழியும்னு சொல்லி இந்த சித்ரா பௌர்ணமியில நான் இந்த வேண்டுதல் தான் வைக்க போறேன். கடவுள் புண்ணியத்துல நமக்கு இருக்கிறதே போதும். அது வந்து நல்லபடியா நம்ம வந்து லோன் அடைக்கிறதுக்கு அந்த வருமானத்தை வந்து கடவுள் கொடுத்தாலே போதும். அப்படிதான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு இந்த வந்து நான் சித்ரா பௌர்ணமிக்கு எந்த வேண்டுதலும் வைக்க போறதில்லை. நல்லபடியா மழை பொழியணும், வெயிலோட தாக்கம் குறையணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும். அதெல்லாம் வந்து நான் சித்திரகுப்தத்தையும் வேண்டிக்கிறேன், அந்த சிவபெருமான் பார்வைத்தாயத்தையும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.